இந்த செடி வந்து 30 rupees ரோஸ் பிளான்ட்டு. ஏற்கனவே நடும்போதெல்லாம் காமிச்சிருக்கேன். அதே போல் அப்பப்போ இந்த பிளான்ட் வச்சு வீடியோ பண்ணின்னு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, மொட்டு வச்சுருக்கு, கலர் கூட தெரிஞ்சு பாருங்கள், ஆரஞ்சு கலரு. இது போல் கலர் தெரியும் போது நம்ம மொட்டு கட் பண்ணி விடணும். அதுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், இது போல் கலர் தெரியுது, நீங்கள் மொட்டு கட் பண்ணி விட்டால் நிறைய தளிர் வரும். அதுக்கு சொல்கிறேன். சின்ன செடியில் வந்து நம்ம மொட்டு கட் பண்ணும்போது நிறைய தளிர் வரும், பூ பூக்க வைக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் எப்போவுமே வந்து இப்போது 3 மொட்டு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் 2 மொட்டு கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் நான் கட் பண்ணிடுவேன். அதனால் இந்த செடி வந்து இந்த மொட்டு நான் கட் பண்ணிடுறேன். சரியில்லை இது அவ்வளோவா, அதனால் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு மொட்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டா நிறைய தளிர் வைக்கும், நிறைய மொட்டு கூட வைக்கும். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இது போல் செடி வளர்க்கணும். ரோஸ் பிளான்ட்டு சின்ன செடி வாங்கும்போது பூ வேணும்னா விட்டுடலாம். அப்பப்போ ஒரு பூ பூக்க வச்சுட்டு ஒரு பக்கம்லாம் கட் பண்ணிவிட்டு அது போல் கூட நீங்கள் வளர்க்கலாம். நான் அந்த மாதிரி தான் வளர்க்குறேன் செடி, ரோஸ் செடி. இது போல் நம்ம நல்லா மொட்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம செடிக்கு வந்து இப்போ மழை இல்லை, லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறதுன்னா பாருங்கள், மண்புழு எருவு. நீங்கள் கிச்சன் வேஸ்ட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் செடிக்கு நல்லா தண்ணியில் கலந்து வச்சிடணும் நைட்டே. நீங்கள் பூ பூக்கலை, இந்த ஒரு செடி பூ பூக்கவே இல்லைன்னா கூட வாழைப்பழம் தோல் சேர்த்துக்கலாம். நான் வெறும் கம்போஸ்ட்டு, அதாவது வெறுமே கம்போஸ்ட்டு மட்டும் மண்புழு எருவு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். அதாவது 2 ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் வாட்டர் கொடுக்கணும். அது போல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடணும். இது வந்து நீங்கள் நைட்டே பண்ணிவிடுங்க. நான் இப்போ வீடியோ காமிச்சு கொடுக்குறேன். இது போல் வந்து வெறுமே கம்போஸ்ட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டே ஃபர்மெண்ட் பண்ணி ஒரு நைட்டு மட்டும் ரோஸ் பிளான்ட்டு கொடுக்கலாம். நிறைய தளிர் வைக்கும். அதே சமயத்தில் மண்ணுக்குள்ளே கூட போடலாம். போன வாட்டி நான் மண்ணுக்குள்ளே போட்டுட்டேன். அதுக்காக இப்போ திருப்பி நான் வந்து சாயிலுக்குள்ளே இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசராக நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் நைட்டே ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லது. சப்போஸ் டைம் இல்லாதவங்க, வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அப்போத்துக்கே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சுட்டு செடி கூட்டிடலாம். பிளான்ட்டுக்கு சூப்பராக தளிர் வரும். இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள், இந்த ரோஜா செடி கூட நம்ம கொடுக்கலாம். எல்லோ கலரு, மாம்பழம் எல்லோ சூப்பராக இருக்கும். இது போல் மண்புழு எருவு வந்து தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கும்போது நைட்ரோஜன் இருக்கும். நைட்ரோஜன் வந்து தேவை செடிக்கு, ஃபாஸ்ட்டாக வளரும் பிளான்ட்டு, ரூட்டுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் வந்து இது போல் மண்புழு எருவு வந்து கலந்து தண்ணியில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதே போல் இப்போ நம்ம மண்புழு எருவு கொடுத்துட்டோம். அடுத்த வாட்டிக்கு நீங்கள் வந்து மாட்டு சாணம் மக்கனது அது வந்து தண்ணியில் கலந்து கூட இதே போல் 1 ஸ்பூன், 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ஸ்பூன் நைட்டை கலந்து வச்சுட்டு அப்படியே கூட தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். அளவு சொன்னதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா 2 ஸ்பூன் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து நைட்டே வச்சுட்டு அப்படியே செடி கூட்டிடலாம். அதாவது ஒவ்வொரு கிளாஸு ஒவ்வொரு பாட்டுக்கு, இது சின்ன பாட்டு தான், அதுக்காக சொல்கிறேன். அதுவும் நம்மளுக்கு நல்ல செடி வளரும், நிறைய தளிர் வைக்கும். இந்த காக்கடான்னு பாருங்கள், ரோஸ் கலரு, மொட்டு வந்து ரோஸாக இருக்கும், பூ பூக்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து ஒயிட்டில் கூட நம்மக்கிட்ட இருக்குது, ஏற்கனவே காமிச்சிருப்பேன் ஒயிட் கலரு. இது வந்து மொட்டு தான் இருக்குது, நேற்று பூவோட நான் காமிச்சிருப்பேன். இது வந்து வெள்ளை கலரு, இது வந்து ரெட்டு சேர்ந்தாப்புல இருக்கும் ரோஸு, அந்த மாதிரி கலர். இது நல்லாயிருக்கும். இது கூட நிறைய தோட்டத்தில் நிறைய பூக்கள் இருக்கும். நம்ம பறிக்கலைன்னா கூட அழகுக்கு விட்டுடலாம். சப்போஸ் இந்த வளர செடி, சின்ன ரோஜா செடிக்கு வந்து இது போல் நம்ம கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த தண்ணியை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணிக்கு நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணியில் கலந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு காலையில் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணலாம். லீஃபெல்லாம் நல்லா பசுமையாக இருக்கும். இந்த சுருக்கமெல்லாம் கூட போயிடும், லீஃபில் சூப்பராக வளரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.